ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எந்த லா சாப்டரோட சம்மரி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி. ஓகேவா? ஸோ அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி சாப்டர் தான் ஃபுல் சம்மரி பார்க்க போகிறோம் இந்த ஒன் ஷாட்டில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த டைம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் லாஸ்ட் அட்டெம்ப்ட்னு நினச்சிட்டு நல்லா ஃபோக்கஸாக படிங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனியோடைய ஓவர்வியூ பார்த்துடலாம். என்ன இருக்கும் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்னால், ஃபஸ்ட்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்னா என்ன, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பீரியாடிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் அப்ரூவல், அதுக்கப்புறம் டிஆர்எஸ் டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ரைட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ், அப்புறம் காப்பீஸ் ஆஃப் எஃப்எஸ் ரெஜிஸ்டர்ட்டை ஃபைல் பண்ணுறது, அப்புறம் ரீஓப்பனிங் கோர்ட்டோடைய ஆர்டரோட, நெக்ஸ்ட் வாலண்டரி ரிவிஷன் எப்போ, அண்ட் தென் என்எஃப்ஆர்ஏனா என்ன, நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டினா என்ன, அண்ட் தென் இன்டர்னல் ஆடிட்டர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க, ஸோ எப்போ அதுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குது, இது யாரால் இருக்க முடியும், அப்புறம் சிஎஸ்ஆரோட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கான்செப்ட். ஸோ எல்லாமே சம்மு பேஸ்டு எல்லாமே இதில் அடங்கிடும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புக்ஸ்னால் என்ன, புக்ஸ்னால் என்ன, செக்ஷன் 2 of 12 சொல்கிறாங்க. புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டீடு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் ரைட்டிங்ஸு, அதுக்கப்புறம் மினிட்ஸு, அண்ட் தென் வவுச்சர்ஸ், இதுதான் என்ன சொல்கிறாங்க, புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது என்னது, செக்ஷன் 2 of 12. இப்போ புக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? இது எல்லாமே புக்ஸ். சரி, அப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, அது 2 of 13 சொல்லியிருக்காங்க. என்னது அப்படின்னா ரெஸ்பாலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்பாலி என்னது அப்படின்னா ரெசிப்ட்ஸு, எக்ஸ்பெண்டிச்சரு, சேலு, பர்ச்சேஸு, ஓகேவா, அசட்டு, லயபிலிட்டி, அண்ட் தென் ஐட்டம் ஆஃப் காஸ்ட், அதாவது காஸ்ட் ஆடிட் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு சில ஐட்டம் ஆஃப் காஸ்ட். என்னது? ஸோ ரெசிப்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸு, அதுக்கப்புறம் என்னது, சேலு, அப்புறம் பர்ச்சேஸு, அப்புறம் அசட்டு, லயபிலிட்டி, ஐட்டம்ஸ் ஆஃப் காஸ்ட். ஸோ இதான் என்ன சொல்கிறாங்க, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. சரி, இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது இதில் சொல்கிறாங்க 2 of 40 சொல்கிறாங்க. என்னது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? என்னென்னலாம் வரும் இதில், ஸோ பேலன்ஸ் ஷீட் இருக்கும், பிஎன்எல் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட் இன் கேஸ் ஆஃப் சேரிட்டபிள் பர்பஸ் அப்படின்னா ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி இஃப் அப்ளிகபிள், ஸோ அது இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸ் இருக்கும். கரெக்டாக? இதானே என்ன சொல்கிறாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. பட் கேஷ் ஃப்ளோக்கு மட்டும் என்ன இருக்கும், ஒரு எக்ஸப்ஷன் இருக்குமா? என்ன எக்ஸப்ஷன் அது, யாருக்கெல்லாம் அது கிடையாது கேஷ் ஃப்ளோ, 1% கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, அண்ட் தென் டார்மெண்ட் கம்பெனி, அதுக்கப்புறம் ப்ரைவேட் கம்பெனி இன் கேஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப். ஓகேவா? என்னது, இன் கேஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப். ஸோ இதில் எல்லாத்துக்கும் என்னது, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. சரியா? ஓகே. ஸோ இதுதான் என்னது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர். ஸோ அது எதில் சொல்கிறாங்க அப்படின்னா 2 of 41. நான் ஏன் இந்த 4 டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இந்த 4 டெஃபினிஷனும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக். பட் இது அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற லெசன்னால நான் இது என்ன பண்ணுறேன்னா திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் இயர் எதில் சொல்கிறாங்க, 2 of 41 சொல்கிறாங்க. என்னது ஃபினான்ஷியல் இயரு, எப்போதுமே ஃபினான்ஷியல் இயர் எண்ட் என்னது, 31st March. என்னது, 31st March. ஓகேவா? டன். சரி, ஓகே. நார்மலாக 1st Aprilலேருந்து 31st March தான் ஃபினான்ஷியல் இயர் எண்டு இருக்கும். ஓகேவா? இப்போது ஒரு கம்பெனி இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ கம்பெனி இஃப் இன்கார்பரேட்டட் ஆன் ஆர் ஆஃப்டர் January 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்து அவங்களுக்கு எப்போ இருக்கும், 31st March 3 monthsலேயே வந்துருமா? அதான் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த இயர், அதாவது இப்போ January 2026 வச்சுக்கலாம், January 1. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இவங்களோட ஃபினான்ஷியல் இயர் என்ன எப்போ இருக்கும், 31st March 2026 கேட்டால் அதுதான் இல்லை, 2027 31st March. இப்போ புரியுதா? ஓகேவா? ஸோ இதான் சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு கம்பெனி Jan 1 அப்புறமா இன்கார்பரேஷன் ஆகுதோ, இல்லை Jan 1 அன்னைக்கு இன்கார்பரேஷன் ஆகுதோ, இல்லை அதுக்கப்புறமா
இன்கார்பரேட் ஆகுதோ அவங்களுக்கு ஃபாலோயிங் இயருடைய 31st மார்ச் தான் ஃபினான்ஷியல் இயர் எண்டு. ஓகேவா? ஓகே டன். ஸோ அப்படி பார்த்தா அவங்களுக்கு என்ன ஆகும்? 15 months கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட இருக்கும் கையில். கரெக்டாக? ஓகே. இப்போ பேசிக்காக வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்னா என்ன, அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், லெசன்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் என்ன பேசிஸில் அவங்க வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஓகே, டி ஃபார் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இருக்கணும், சிங்கிள் என்ட்ரி கிடையாது. கேஷ் பேசிஸா கிடையாது, அக்ரூரல் பேசிஸ். என்னது? அக்ரூரல் பேசிஸ். இந்த டி பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, எங்கே வச்சுப்பாங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை? எங்கே வச்சுப்பாங்க? ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க. எங்கே வச்சுப்பாங்க? ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சுப்பாங்க. ஸோ மேபி அதர் பிளேஸ்லேயும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கணும். அதர் பிளேஸ்லையும் வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம்? அதர் பிளேஸ்லையும் வச்சுக்கலாம். பட் அந்த அதர் பிளேஸில் வச்சுக்கிறது யாரோட பெர்மிஷன் தேவை? போர்டு சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ போர்டு கிட்ட என்ன பண்ணணும், நம்ம பெர்மிஷன் வாங்கணும். வித்தின் 7 days என்ன ஆகும், அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ எங்கே வந்து நம்ம டிசைட் பண்ணியிருக்காங்க போர்டோ அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணணும், அவங்க வந்து அந்த பிளேஸ் ஆஃப், அதாவது இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வச்சுட்டு என்ன பண்ணணும், வித்தின் 7 days இதுதான் எங்கள் போர்டு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், டிசைட் பண்ணதை ரெஜிஸ்டர்ட்டை ஃபைல் பண்ணணும். எப்போ? வித்தின் 7 days. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூல் 3. அதாவது இந்த மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எலக்ட்ரானிக் மோடில் பண்ணலாமா? எலக்ட்ரானிக் மோடில் அக்சசபிள் தான். எத்தனை டைம்ஸ்? ஆல் டைம்ஸ். ஓகேவா? எப்போதுமே என்ன பண்ணலாம், எலக்ட்ரானிக் மோடில் இந்த மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் மூலமாக வச்சுக்கலாமா? அந்த மாதிரி ஆடிட் ட்ரையல் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அது மூலமாக வச்சுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வச்சுக்கலாம். ஓகேவா? டன். சரி, இப்போ இந்த மாதிரி வச்சுக்கணும், ஆடிட் ட்ரையலில் தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் வச்சுக்கணும், ஸோ இது மாதிரி மெயின்டைன் பண்ணணும் ஆடிட் ட்ரையலில் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் ஆன் ஆர் ஆஃப்டர் 1st April 2023 இருக்கணும். சரியா? ஓகே. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், அந்த ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸ், அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்க அந்த ஒரு ஆடிட் ட்ரையல் என்ன நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அதில் எடிட் லாக் வந்து இருக்கணும். எடிட் பண்ணுற மாதிரி லாக், அதாவது எடிட் பண்ண விஷயமும் அதில் என்ன இருக்கணும்னா சேவ் ஆகிருக்கணும். எப்போவுமே அதை வந்து டிசேபிள் பண்ணவே கூடாது. இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஆடிட் ட்ரையல் வச்சுக்கணும்னா இந்த மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கணும். எடிட் பண்ணுறதையும் என்ன பண்ணணும், சேவ் பண்ணுற மாதிரி வச்சிருக்கணும். ஸோ அதுக்கான ரெக்கார்ட்ஸ் லாக் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் அது டிசேபிளே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி தான் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, அக்கௌண்டிங் சர்வர் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஓகே. சரி, இப்போ பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா பிரான்ச் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்கலாம்? இந்தியாக்குள்ளேயும் இருக்கலாம், அவுட் சைட் இந்தியாவும் இருக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்குது, இந்த மாதிரி அவுட் சைட் இந்தியாவிலே இருக்குது அப்படின்னா ஸோ பிரான்ச் ஆஃபீஸில் என்னென்னலாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும்? ஸோ பிரான்ச் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். என்ன பண்ணணும்? ப்ராப்பரான புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஆன் பீரியாடிக்கல் பேசிஸில் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட என்னவும் சேர்த்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். சம்மரைஸ்டு ரிட்டர்னையும் என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும். என்ன பண்ணணும்? சம்மரைஸ்டு ரிட்டர்னையும் மெயின்டைன் பண்ணணும். என்ன பேசிஸில்? பீரியாடிக்கல் பேசிஸில். சரியா? ஓகே. சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. எவ்வளோ நாள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்? அப்படியே நம்ம கம்பெனி நடந்ததுலேருந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணணும், எப்போ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 years குறையாமல் மெயின்டைன் பண்ணணும். என்ன பண்ணணும்? 8 years குறையாமல் மெயின்டைன் பண்ணணும். எப்படி வேணாலும் இருக்கலாமா? ரொம்ப வந்து பிஞ்ச நிலமையில எப்படி வேணாலும் இருக்கலாமான்னு கேட்டால் இல்லை. அது ஒரு குட் ஆர்டரில் இருக்கணும். என்ன இருக்கணும்? குட் ஆர்டரில் இருக்கணும். என்னென்ன புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தானா கேட்டால் இல்லை, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் அந்த என்ட்ரிஸ் போட்டிருக்கிற ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வவுச்சர்ஸும் என்ன பண்ணணும்? 8 years வரைக்கும் என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும். அதாவது 8 years வரைக்கும், 8 years அதுக்கும் மேற்பட்டு இருக்கணும் அதில். ஓகேவா? இதுக்கு குறைவாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா என்னது? அப்போ அவங்க அந்த செக்ஷனை கான்ட்ரிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, ஓகே, கரெக்டாக 8 years தானா, எக்ஸ்டெண்டே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் யாரோட டைரக்ஷனில்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரக்ஷனில். ஓகேவா? டன். இப்போது இந்த மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்லாம் வச்சுருக்காங்களா, இவங்க யாரெல்லாம் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டேரக்டர் இந்த மாதிரி சப்சிடரி கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா அதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. சரியா? இப்போது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இந்தியாவிலையும் இருக்கலாம், அவுட் சைடு இந்தியாவும் இருக்கலாம். என்ன பண்ணலாம்? இந்தியாவும் இருக்கலாம், அவுட் சைடு இந்தியாவிலே இருக்கலாம். பட் இந்தியான்னு வரப்போ அது எப்போ வேணுமோ பிஸ்னஸ் ஹார்ஸில் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம்.
எனி டைம் பிஸ்னஸ் ஹார்ஸில் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். பட் அவுட் சைடு இந்தியான்னு வரப்போ கம்பெனி கிட்ட ரிட்டர்ன் ரெக்வெஸ்ட் வந்து வாங்கணும். யார்கிட்ட? கம்பெனி கிட்ட. ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் ரெக்வெஸ்ட் அவங்க வந்து பார்த்தோன்னே அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்தின் அவங்க 15 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்தாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இது அந்த கம்பெனியோடது. நான் ஓகே, அந்த கம்பெனி வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனியாக இருந்து அதுக்கு ஒரு சப்சிடரி கம்பெனியாக இருந்து அந்த சப்சிடரி கம்பெனியோட டீட்டெயில்ஸும் பார்க்கணும்னு யாராவது வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த புக்ஸ் ஆஃப் சப்சிடரி கம்பெனியும் என்ன பண்ணலாம், அவங்க பார்க்கலாம். பட் எப்போ அவங்க போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்? போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ நான் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சப்சிடரி கம்பெனியோடைய டீட்டெயில்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ இதுதான் வந்து என்டையராக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் என்னது? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏஜிஎம் உடைய ரெக்குவயர்மெண்ட்டே என்ன, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அவங்க வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக இருக்கணும், ஏஎஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும், அண்ட் தென் ஷெட்யூல் 3 ஃபார்மேட் படி இருக்கணும். ஓகேவா? இது யாருக்கெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு யாருக்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்கிங் கம்பெனி, எலக்ட்ரிசிட்டி அண்ட் தென் ஸ்பெசிஃபைட் கம்பெனி, இவங்களுக்குலாம் என்ன தேவையில்ல, இந்த மாதிரி செக்ஷன் 129 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஏஜிஎம்மில் காட்டணும் அப்படிங்கிறது தேவையில்லை. எக்ஸம்ட், நோ நீடு. ஓகேவா? யாருக்கு? இன்சூரன்ஸ், பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஸ்பெசிஃபைட் கம்பெனிஸ். ஓகே, டன். இப்போது நார்மல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னது, ஸ்டாண்ட் அலோன்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஒரே ஒரு கம்பெனி தான் ஒரே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டாண்ட் அலோனாக இருக்கும். கரெக்டாக? அப்போது இவங்க ஒரு ஹோல்டிங்காக இருக்காங்க, இவங்களுக்கு சப்சிடரிலாம் இருக்குது அப்படின்னா அவங்க என்னவும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும், கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? கன்சாலிடேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ தான் சொன்னேன். எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு சப்சிடரியோ இல்லை ஜாயிண்ட் வெஞ்சரோ இல்லை அசோசியேட்டோ இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அது மட்டும் தானே, இல்லை ஸ்டாண்ட் அலோனும் சேர்த்து கொடுக்கணுமா? ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் என்ன பண்ணணும், சேர்த்து தான் வந்து கொடுக்கணும். ஓகேவா? டன். இப்போ அந்த சப்சிடரி, அசோசியேட்டு, ஜாயிண்ட் வெஞ்சர் இவங்கெல்லாம் என்ன இவங்களாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கன்சாலிடேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணணும். ஸோ என்ன, வாட் கண்டென்ட் அதில் என்ன இருக்கணும், இந்த மாதிரி கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் அந்த கம்பெனியோடைய ஸ்டாண்ட் அலோடு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டுமே இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணணும், இந்த மாதிரி அவங்க ஜென்ரல் மீட்டிங்கில் காமிச்சு தான் ஆகணும். ஸோ எந்த மேனரில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஷெட்யூல் 3 ஃபார்மேட் படி ப்ளஸ் ஏஎஸ் என்ன பண்ணியிருக்கணும், ஃபாலோ பண்ணியிருக்கணும். என்ன பண்ணணும், ஏஎஸும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஏஎஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்ல நிலைமையில இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் கொடுக்கணும், வேர், இங்கே பிஃபோர் ஏஜிஎம், பிஃபோர் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஓகேவா? லேட் பிஃபோர் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். சரி, ஓகே. ஏஎஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஓகே. இப்போ ஏஎஸ் ஃபாலோ பண்ணல, ஸோ டிவியேட் ஆகிட்டாங்க. ஏஎஸ் ஃபாலோ பண்ணாமல் டிவியேட் ஆகிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், அவங்க அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அவங்க என்ன பண்ணணும், அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அவங்க, ஸோ அந்த டீவியேஷன் எதில், அந்த டீவியேஷன், அதுக்கப்புறம் வந்து என்ன ரீசன், நான் அப்படி டீவியேட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு, அதனால எனக்கு என்ன ஃபினான்ஷியலாக எஃபெக்ட் ஆனிச்சு. ஸோ இந்த மூணுமே என்ன பண்ணணும், அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். சரியா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த கன்சால்டேட்டட் ஃபினான்ஷியல், இப்போ நார்மலான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வேணாம், ப்ரெசென்ட் லைட் அவுட் வேணாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது கன்சால்டேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் சில பேருக்கு வந்து கிடையாதான், நாட் ரெக்வயர்டாம். எப்போ இந்த 3 கண்டிஷன்ஸும் ப்ளஸ் போட்டிருக்கேன் பாருங்க, 3 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். எந்த 3 கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து ஒரு ஹோல்லி ஓன்டு கம்பெனி, ஹோல்லி ஓன்டு ஆர் பார்ஷியலி ஓன் கம்பெனி, அதை வந்து மெம்பர்ஸ் வந்து அப்ஜெக்ட் பண்ணலை. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, வந்து இந்த கம்பெனி ஒரு ஹோல்லி ஓன்டு ஆர் பார்ஷியலி ஓன்டு சப்சிடரி கம்பெனியாக இருக்கணும். அவங்க வந்து மெம்பர்ஸ் வந்து அப்ஜெக்ட் பண்ணாமல் இருக்கணும். இது அண்ட் தென் அவங்களுடைய செக்யூரிட்டிஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது, லிஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த ஹோல்டிங் கம்பெனிலாம் இருக்குல்ல, அதாவது இந்த மாதிரி இன்டர்மீடியட், அதுக்கப்புறம் இந்த ஹோல்டிங் கம்பெனி, இவங்க இந்த சப்சிடரி இருக்காங்கன்னா இவங்களோட ஹோல்டிங் கம்பெனி. ஸோ அவங்களுடைய ஃபைல்ஸ் அந்த கன்சால்டேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்ணப்பட்ட அந்த கன்சால்டேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இந்த 3 கண்டிஷன்ஸும் என்னது, அது ஒரு ஹோல்லி ஓன்டு ஆர் பார்ஷியலி ஓன்டு சப்சிடரி கம்பெனியாக இருக்கணும், ஆர் எல்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் லிஸ்ட்டாக இருக்கணும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், ப்ளஸ் அவங்க அந்த கம்பெனியோடைய ஹோல்டிங் கம்பெனியோடைய ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்ண அந்த கன்சால்டேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை நல்லா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த 3 கண்டிஷன்ஸும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்னது, இந்த கன்சால்டேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நாட் ரெக்வயர்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ஃபினான்ஷியல் ரிசல்ட். பீரியாடிக் ஃபினான்ஷியல் ரிசல்ட் யார் இதை வந்து கவர்ன் பண்ணுறா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா? கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட். யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க, இந்த பாஃப் பண்ண சொல்கிறாங்க. என்ன பாஃப்,
ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஆப்டெயின் பண்ணுங்க, ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க இவங்க? பீரியாடிக்கல் பேசிஸில் ரிசல்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. என்ன மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க? என்ன ஆப்டெயின் பண்ண சொல்கிறாங்க? போர்டு கிட்டேருந்து அப்ரூவல் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன ஃபைல் பண்ண சொல்கிறாங்க? இந்த மாதிரி இவங்க பண்ணாங்கல்ல, இந்த அப்ரூவல் அதெல்லாம் அதோடைய காப்பியை ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. சரியா? இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இது இந்த பீரியாடிக்கல் ரிசல்ட் பண்ணுறாங்க. இது என்ன பேசிஸில்? பீரியாடிக்கல் பேசிஸில். ஓகேவா? என்னது? பீரியாடிக்கல் பேசிஸில். அந்த ரிசல்ட்டு பீரியாடிக்கல் பேசிஸில் என்ன பண்ணுங்க? ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆப்டெயின் பண்ணுறீங்கல்ல, போர்ட்லேருந்து ஆப்டெயின் பண்ணுறீங்கல்ல, ஸோ அது என்ன பண்ணுங்க? அதோட சேர்த்து ஆடிட்டு இல்லைன்னா ரிவ்யூ ஏதாவது தானே நடக்கும். ஸோ அந்த ஆடிட் ஆர் ரிவ்யூ நடந்துச்சு அப்படின்னா அதோடைய ரிசல்ட்டும் என்ன பண்ணுங்க? கம்ப்ளீட் பண்ணி அதையும் என்ன பண்ணுங்க? அதுக்கும் அப்ரூவல் வந்து வாங்குங்க. அண்ட் தென் இந்த மாதிரி காப்பி வந்து ஃபைல் பண்ணணும்னு சொன்னாங்க. யார்கிட்ட ஃபைல் பண்ணுவாங்க? ரெஜிஸ்டர்க்கு ஃபைல் பண்ணுவாங்க. வித்தின் ஹவு மெனி டேஸ்? மோஸ்ட் 90% நம்ம இதில் என்ன தான் இருக்குது? 30 days தான் இருக்குது. ஸோ அந்த 30 daysக்குள்ளே ரெஜிஸ்டர்ட்டையும் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் பீரியாடிக்கல் ஃபினான்ஷியல் ரிசல்ட். ஓகேவா? ஓகே. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி வந்து பாஃப் பண்ணுங்க. என்ன பாஃப்? ப்ரிப்பேர் ஆர் ஆப்டெயின் அண்ட் ஃபைல். ப்ரிப்பேர் வந்து என்னது? பீரியாடிக்கல் ஃபினான்ஷியல் ரிசல்ட். எதுக்கு ஆப்டெயின் பண்ணணும்? போர்ட் ஆஃப் டைரக்டர்லேருந்து அப்ரூவல் வாங்கணும். என்ன ஃபைல் பண்ணணும்? இதுக்கான காப்பியை ஃபைல் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ரூவல். ஸோ அப்ரூவல் அப்படிங்கிறது எதுக்கு? இந்த அப்ரூவல் அப்படிங்கிறது எதுக்கு? ஒன்று ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, கரெக்டாக? இன்னொன்று போர்டு ரிப்போர்ட்டுக்கு. ஓகேவா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் போர்டு ரிப்போர்ட். இதோட சேர்த்து அடிஷ்னலாக எதையும் வந்து ரிப்போர்ட் பண்ணணும்? டிஆர்எஸ்னா என்ன? டைரக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். சரி, இதெல்லாம் வந்து யார் இப்போ அப்ரூவ் பண்ணுவா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். யார் அப்ரூவ் பண்ணுவா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் போர்டு ரிப்போர்ட்டை என்ன பண்ணணும்? அப்ரூவ் வாங்கணும். யார் அப்ரூவ் பண்ணுவா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல, இது யார் தலைமையில? போர்ட் ஆஃப் டைரக்டர் தலைமையில சைன் பண்ணப்படுது. ஸோ யார் சைன் பண்ணுறாங்க? சேர்பர்சன், சிஇஓ, என்ன? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், நெக்ஸ்ட் சிஎஃப்ஓ, அதுக்கப்புறம் கம்பெனி செக்ரட்டரி, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அண்ட் தென் செக்ரட்டரி, கம்பெனி செக்ரட்டரி. ஓகேவா? ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? சைன் பண்ணுறாங்க. இந்த சேர்பர்சன் யார் ரெக்கமெண்ட் பண்ணி யாரோடைய ஆத்தரைஸ் பண்ணப்பட்டிருக்கணும்? போர்டால் ஆத்தரைஸ் பண்ணப்பட்டிருக்கணும். சரியா? ஓகே. இப்போ எஃப்எஸ் யார் சைன் பண்ணணும்னு பார்த்தாச்சு. பிஆர்னா என்ன? போர்டு ரிப்போர்ட். ஸோ இது யார் சைன் பண்ணுவாங்க? ஸோ பிஆர் யார் சைன் பண்ணுவாங்க அப்படின்னா அதே சேர்பர்சன், ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஒரு சேர்பர்சன். அப்படி ஆத்தரைஸ்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும்? அப்படி ஆத்தரைஸ் பண்ணலன்னா 2 டைரக்டர், அதுலேயும் ஒரு டைரக்டர் மேனேஜரல் டைரக்டராக இருக்கணும். அதுலேயும் ஒரு டைரக்டர் மேனேஜரல் டைரக்டராக இருக்கணும். அப்படி 2 டைரக்டர் இல்லைன்னா ஒரு டைரக்டரே என்ன பண்ணலாம்? சைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதே வந்து ஒரு 1% கம்பெனியாக இருந்தால் அப்போ யார் சைன் பண்ணணும்? ஒரே ஒரு டைரக்டர், அந்த ஒன்லி டைரக்டர் சைன் பண்ணால் போதும். ஓகே. இப்போது இந்த மாதிரி ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் அதை வந்து நம்ம ஃபைல் பண்ணலாமா? ஃபைல் பண்ணலாம். பட் அன்ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸை நம்ம என்ன பண்ண முடியாது? அப்ரூவல் வாங்க முடியாது. ஓகேவா? ஸோ அதை வந்து மெம்பருக்கும் சென்ட் பண்ண முடியாது அண்ட் தென் ஃபைலும் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. இதுதான் என்னதுன்னா அப்ரூவல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட் டிஆர்எஸ்னா என்னது? டைரக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். டைரக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும்? இந்த கம்பெனி வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? அது இருக்கணும். ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கா? அதே எழுதணும். அது டைரக்டர் அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் எழுதணும். ப்ராப்பரான செல்ஃப் கேர் வந்து இருக்கா? அதாவது இந்த மாதிரி அசட்டை வந்து சேஃப் கார்ட் பண்ணுறதுல, ஓகே, ஸோ அசட்டை சேஃப் கார்ட் பண்ணுறதுல அண்ட் தென் இந்த மாதிரி வந்து ப்ரிவென்டிங் அது மாதிரி ஃப்ராட்லாம் நினச்சா அதை டிடெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கோயிங் கன்சர்ன் பேசிஸில் தான் போயிட்டுருக்கா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லிஸ்டட் கம்பெனியாக இருக்காங்க அப்படின்னா ஐஎஃப்சி எப்படி இருக்குது? இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எப்படி இருக்குது? ஸோ அடிக்வேட்டாக இருக்கா? ஒழுங்காக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஸோ இந்த 5 திங்ஸ் எதில் இருக்கணும்? டைரக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா? ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கா? அண்ட் தென் இந்த மாதிரி வந்து அசட்டில் வந்து சேஃப் கார்ட் பண்ணுறாங்களா? ஃப்ராட்லேருந்து டிடெக்ட் பண்ணுறாங்களா? ப்ரிவென்ட் பண்ணுறாங்களா? அண்ட் தென் வந்து கோயிங் கன்சர்ன் பேசிஸ் படி இருக்கா? லிஸ்டட் கம்பெனிஸாக இருந்துச்சு அப்படின்னா ஐஎஃப்சி எப்படி கரெக்டாக அடிக்வேட்டாக இருக்கா? ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்லாம். ஓகே. ஸோ இதெல்லாமே என்ன இருக்கணும்? இதெல்லாம் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். டைரக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் மெம்பர்ஸ்னால் மெம்பர்ஸ்க்கு இருக்கிற உரிமையெல்லாம் என்ன? அவங்க எதெல்லாம் வந்து பார்க்கலாம்? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், வாட் டு சென்ட், அவங்கள்ட்ட என்ன வந்து நம்ம இப்போ சென்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விஷயம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆடிட் பண்ணப்பட்ட ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, என்னது? ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதோடைய காப்பீஸ். ஓகேவா? அதோடைய காப்பீஸ்
அண்ட் தென் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ஆடிட்டருடைய ஆடிட் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் மற்ற டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம சென்ட் பண்ணலாம். ஸோ யார்கிட்ட சென்ட் பண்ணலாம்னா எவ்ரி மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி, அதுக்கப்புறம் யாராவது ட்ரஸ்டி ஆர் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அண்ட் தென் வந்து மற்ற ஏதாவது பர்சன் வந்து என்டைட்டில் ஆகுறாங்க அதுக்கு அப்படின்னா, ஸோ அந்த என்டைட்டில்டு பர்சனுக்கும் என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணலாம். எப்போ சென்ட் பண்ணலாம், அட்லீஸ்ட் பிஃபோர் 21 days. எப்போ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி 21 daysக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும், அதை வந்து சென்ட் பண்ணிடணும். இன் விச் மேனர் எப்படி வந்து சென்ட் பண்ணணும், அதாவது எந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, இப்போது டிஸ்ட்ரிக்ட் கம்பெனியாக இருந்தால் ஆல் டிஸ்ட்ரிக்ட் கம்பெனிஸ், ஓகே, லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் ஆல் டிஸ்ட்ரிக்ட் கம்பெனிஸ். இதே அது ஒரு பப்ளிக் கம்பெனியாக இருக்குது, அப்போ என்ன பார்க்கணும், நம்ம அதோடைய நெட் ஒர்த்தை நம்ம செக் பண்ணணும். நெட் ஒர்த்து 1 crore மேலே இருக்கா, இல்லைனா வந்து டேர்ன் ஓவர் 10 crore மேலே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் த மேட்டர். சரி, என்ன மோடில்? ஸோ 2 மோட் தான் இருக்கும், நம்மளுக்கே தெரியும். ஒன்று வந்து என்னது, எலக்ட்ரானிக் மோட், இன்னொன்று என்னது, ஃபிசிக்கலாக காப்பீஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபிசிக்கல் காப்பீஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, டிஸ்பேச் பண்ணுறது ஃபிசிக்கலாக. ஸோ இந்த ஃபிசிக்கல் அப்படிங்கிறது மற்ற கேசஸில் ஓகே, பட் 2 cases வந்து எலக்ட்ரானிக் மோடுக்கு சொல்லியிருக்காங்க. என்னதுன்னா, ஷேர் ஹோல்டர் டிமேட் ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு, ஷேர் ஹோல்டர் டிமேட் ஃபார்மில் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்பவும் ஷேர் ஹோல்டர் டிமேட் ஃபார்மில் ஹோல்ட் பண்ணல, பட் ரிட்டன் கன்சர்ன் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் மோடில் இந்த மாதிரி காப்பீஸை இஷ்யூ பண்ணுறாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ரைட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காப்பீஸ் ஆஃப் எஃப்எஸ் ஃபைல்டு வித் ரெஜிஸ்டர். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட காப்பீஸ் நம்ம ரெஜிஸ்டர்ட்ட ஃபைல் பண்ணணும். அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன விஷயம் அப்படின்னா, நம்ம 2 cases பார்க்கணும். இப்போ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்துச்சுன்னா ஒரு விதமாகவும், நடக்கலைன்னா ஒரு விதமாகவும் நம்ம ஃபைல் பண்ணணும். ஸோ நடந்துச்சுன்னா என்னென்ன விஷயம்லாம் ஃபைல் பண்ணணும், நடந்துச்சு அப்படின்னா அந்த காப்பி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் அதர் டாக்குமெண்ட். ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லோரும் எப்போதுமே பார்த்தா அதே டாக்குமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். சரியா? அதனால் கன்ஃபியூஸாக ஆகாதீங்க. வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், டாக்குமெண்ட்ஸ், அதர் டாக்குமெண்ட்ஸ் இப்படி தான் வந்துட்டே இருக்கும். அதனால் நீங்கள் இதில் கன்ஃபியூஸாக ஆக வேணாம். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்ஸை என்ன பண்ணணும், நம்ம ரெஜிஸ்டர்ட்ட ஃபைல் பண்ணணும். இது எத்தனை டேஸ்க்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 daysக்குள்ளே, எப்போதும் போல தான். சரியா? ஓகே. இதே 1% கம்பெனியாக இருக்காங்க, என்னது 1% கம்பெனியாக இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, சேம் எஃப்எஸ் பை மெம்பரு, பட் எத்தனை டேஸ்க்கு முன்னாடி, இதே வந்து இது ஃபைல் பண்ணுறது இந்த மாதிரி 30 daysக்குள்ளே. சரியா? ஓகே. இதே வந்து இப்போ இது வந்து என்னது, ஃபைல், அதாவது ஏஜிஎம் நடந்துருந்துச்சுன்னான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இப்போ நடக்கலைனா அப்படிங்கிற ஒரு கேட்டகிரிக்கு வரும். ஓகேவானது? இப்போ நடக்கலைனா அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி என்னது, இப்போ ஏஜிஎம் நடக்கலை, அதாவது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து நடக்கலை அப்படின்னா, அப்போ என்னென்ன வந்து ஃபைல் பண்ணுவாங்க, மற்ற ப்ரிஸ்கிரைப்டு டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி என்ன ஃபேக்ட்டு, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ஸு, இதெல்லாம் என்ன பண்ணணுங்க, ஃபைல் பண்ணணும். யார்கிட்ட ஃபைல் பண்ணணும், ரெஜிஸ்டர்ட்ட. வித்தின் ஹவு மெனி டேஸ், வித்தின் 30 days. ஓகே, என்னது வித்தின் 30 days. பட் இப்போது இப்போ நார்மலாக ஏஜிஎம் நடந்துருந்துச்சு அப்படின்னா, அந்த ஏஜிஎம் எண்ட் ஆனதுலேருந்து நம்ம 30 days என்ன பண்ணுவோம், கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ ஏஜிஎம் தான் நடக்கலையே, அப்போ எந்த டேட்லேருந்து அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க, ஏஜிஎம் should have been held. என்ன சொல்கிறாங்க இதில், அப்போது ஏஜிஎம் இன்றைக்கி தான் நடந்துச்சுன்னா அந்த டேட்டு, இல்லைனா இன்றைக்கி தான் நடக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னு ஒரு டேட் இருக்கும்ல, இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணோம் ஆனால் நடக்கலை அப்படின்னு ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, should have been heldன்னு ஒரு டேட் இருக்கும்ல. ஸோ அந்த டேட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், 30 days கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ எஃப்எஸ் டாக்குமெண்ட் பார்த்தோமே, இது அடாப்டடாக இருந்துச்சுன்னா அடாப்டட் எஃப்எஸ் தான் யூஸ் பண்ணணும், அன்அடாப்டட் எஃப்எஸ் தான் வந்து போகணும். இதே அட்ஜான்ட் அப்படின்னா அடாப்டட் எஃப்எஸ். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து அவங்க என்ன பண்ணணும், ஃபைல் பண்ணணும். யார்கிட்ட, ரெஜிஸ்டர்ட்ட. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் காப்பீஸ் ஆஃப் எஃப்எஸ் ஃபைல்டு வித் ரெஜிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரீஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரீஓப்பனிங் அப்படிங்கிறப்ப என்னது, ஆல்ரெடி நம்ம வந்து அந்த இயரே முடிஞ்சிருக்கும், அந்த ஃபினான்ஷியல் இயரே முடிஞ்சிருக்கும், எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும் அந்த வருஷத்தோடத்தில். ஓகே, நம்ம திடீர்னு எடுத்து அதை என்ன பண்ணுறோம், ரீஓப்பன் பண்ணுறோம். ஓகே, என்ன பண்ண போகிறோம், ரீஓப்பன் பண்ணுறோம். ஆனால் அது எப்போ, இந்த ட்ரிபுனல் ஒரு கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணாதான். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் ஒரு கம்பெனி ரீஓப்பனோ இல்லை ரீகாஸ்ட்டோ பண்ணக்கூடாது. என்னது, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டோ இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோ என்ன பண்ணக்கூடாது, ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. யாரோட அப்ரூவல் இல்லாமல், இவங்களோட அப்ரூவல் இல்லாமல், அன்லெஸ் அப்ளிகேஷன் மேட் பை சிஸ்ஸோப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்ஸோப். ஓகே, ஸோ யார் இந்த சிஸ்ஸோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஐ வந்து இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி, இந்த எஸ் வந்து இந்த ஒரு எஸ் ஆக்சுவலாக
இது வந்து செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, உங்களுக்கு தெரியும். இந்த எஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி ரெகுலேட்டரி பாடி, ஸ்டாட்யூட்டரி ரெகுலேட்டரி பாடி. இந்த ஓபி இது ரெண்டுமே ஒன்று தான், ஒன்றும் இல்லை, அதர் பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க அப்ளிகேஷன் போடுற வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாது. சப்போஸ் இவங்க அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போட்டாங்க, யாருக்கு? ட்ரிபுனலுக்கோ அந்த கோர்ட்டுக்கோ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் போட்டாங்க அப்படின்னா, ஸோ அது எந்த ரீசன்ஸ்னால மட்டும்தான் அவங்க வந்து போட்டிருக்கணும். இந்த 2 ரீசன்ஸ் இருந்தால் மட்டும் தான் ரீஓப்பனுக்கோ இல்லை ரீகாஸ்க்கோ அவங்க அப்ளிகேஷன் பண்ண முடியும். எந்த 2 ரீசன்ஸ்னால மட்டும்தான் அது நடக்கும்? அதில் ஃபர்ஸ்ட் ரீசன், இயர்லியர் அக்கௌண்ட்ஸ் ஃப்ராடலண்ட் மேனரில் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ராடலண்ட் மேனரில் அந்த இயர்லியர் அக்கௌண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னாவும், இல்லை அந்த கம்பெனியோட அஃபேர்ஸ்லாம் மிஸ்மேனேஜ்டாக இருக்குது. என்னது? மிஸ்மேனேஜ்டு. ஸோ மிஸ்மேனேஜ்டாக இருந்துச்சு அந்த பீரியடில். ஸோ இதனால் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ரீஓப்பனும் ரீகாஸ்ட்டும் பண்ணுறோம். ஸோ இந்த 2 ரீசன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, எதர் இந்த ஃப்ராடலண்ட் மேனர் ஆர் இந்த ரீசன், செகண்ட் ரீசன் இது இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளையே பண்ண முடியும். சரியா? இப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து திரும்ப என்ன ஆகும் அந்த மாதிரி அப்படின்னா, இந்த கோர்ட்டோ ட்ரிபியூனலோ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து சிசோப்க்கு நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ அதை அனுப்பிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, ஓகே கிராண்டட், பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அக்கௌண்ட்ஸை ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. சரியா? ஓகே, என்னெல்லாம் இருந்துச்சோ அந்த ரிவிஷன் போய் என்ன பண்ணிடுவாங்க அதில். ஓகேவா? டன். சரி, ஓகே, இதுக்கு என்ன டைம் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல நம்ம எத்தனை இயர்ஸ் பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? 8 இயர்ஸா? சேம் அதே 8 இயர்ஸ் தான். ஓகேவா? இந்த 8 இயர்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஏதாவது இயர்ஸில் இருக்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோ கூட என்ன பண்ணிக்கலாம், ரீஓப்பனா ரீகாஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எக்ஸப்ஷன். எப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான். சரியா? ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ரீஓப்பனிங். நெக்ஸ்ட் வந்து வாலண்டரி ரிவிஷன். இந்த ரீஓப்பனிங் வந்து என்னது ஆக்சுவலாக, கோர்ட் ஆர் ட்ரிபியூனல் ஆர்டரா? இந்த வாலண்டரி ரிவிஷன் பார்த்தீங்கன்னா என்னது, வாலண்டரி நீ நார்மலாக எப்போதும் போல் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை போர்டு ரிப்போர்ட்டோ இல்லை ப்ரொவிஷன் எதாவது ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட செக்ஷன் என்ன, 129 இதை ஃபாலோ பண்ணல, இல்லை வந்து போர்டு ரிப்போர்ட்டுக்கு 134, ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணல, 134 இதை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு யார் கண்டுபிடிச்சிட்டாருன்னா நம்ம டைரக்டர் அதை பார்த்துட்டார். என்னது, இந்த மாதிரி செக்ஷன் 129 படியோ இல்லை 134 படியோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோ போர்டு ரிப்போர்ட்டோ என்ன பண்ணல, ப்ரொவிஷனை ஃபாலோ பண்ணல, கன்வீன் ஆயிருக்கு, அது ஒழுங்காக வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதை வந்து ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகேவா? ஆனால் இந்த ரிவைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோ போர்டு ரிப்போர்ட்டோ எத்தனை இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும், 3 இயர்ஸ்கிட்ட தான் இருக்கணும். என்ன இருக்கணும், 3 ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ஸ் கிட்ட தான் இருக்கணும். சரியா? ஓகே, ஸோ இது ரிவைஸ் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். பட் ஒன்லி எப்போ ட்ரிபியூனல் ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான். சரியா? இப்போ என்ன நடக்கும் அஃபிஷியலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போர்டு வந்து, அதாவது இந்த டேரக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிட்டாரா, ஸோ கண்டுபிடிச்சோன்னே என்ன பண்ணுவாங்க, வித்தின் இத்தனை டேஸ்க்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரிபியூனல்கிட்ட சொல்லுவாங்க. எத்தனை டேஸ்க்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 டேஸ்க்குள்ள. எத்தனை டேஸ்க்குள்ள? 14 டேஸ்க்குள்ள. நியூமார்க்கில் இந்த 14 அப்படிங்கிற நம்பர், அதனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ 14 டேஸ்க்குள்ள என்ன பண்ணுறாங்க, ட்ரிபியூனலுக்கு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அந்த ட்ரிபியூனல் ஆர்டர் பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணிடுவார், ஓகே இந்தாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ட்ரிபியூனல் அது மட்டும் இல்லாமல் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடி அத்தாரிட்டி அப்புறம் யார் ஆடிட் பண்ணாங்களோ அவங்களுக்கும் என்ன பண்ணிடுவார், நோட்டீஸ் கொடுத்துருவாரு. சரியா? ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், திரும்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஜெனரல் மீட்டிங் கூப்பிட்டு இதுதான் வந்து நம்மளுடைய ரிவைஸ்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா? இந்த ரிவைஸ் பண்ணுறாங்களே, அதாவது இந்த வாலண்டரி ரிவிஷன் பண்ணுறாங்களே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் போர்டு ரிப்போர்ட்டுக்கும், அது ஒரு தடவைக்கு மேலே பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நோ, ஒரு தடவைக்கு மேலே பண்ணக்கூடாது. ஓகேவா? டன். இந்த மாதிரி வந்து கரெக்ஷன்ஸ் மட்டுமா, இல்லை வந்து வேறு ஏதாவது மாற்றி எழுதலாமா? தப்பு. என்னது, கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு, ஏதாவது தப்பாக இருக்குது, அதை கரெக்ட் பண்ணணும்னா மட்டும்தான் பண்ணலாமே தவிர அடிஷ்னலாக எதையும் என்ன பண்ணக்கூடாது, ரீரைட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என்ன ரீசன்ஸ் ஆக்சுவலாக எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறதையும், அதாவது இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணணுங்க, போர்டு ரிப்போர்ட்டில் அப்பியர் பண்ண வைக்கணும், அதாவது தெரியப்படுத்தணும். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் வாலண்டரி ரிவிஷன். ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும் இந்த 2 பாயிண்ட்ஸ். பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இது வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இது போர்டு ரிப்போர்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? ஓகே, ஸோ இதுதான் வந்து வாலண்டரி ரிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NFRA. நெக்ஸ்ட் என்னது NFRA. ஓகே,
ஸோ என்எஃப்ஆர்ஏ பொறுத்த வரைக்கும் என்எஃப்ஆர்ஏ நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ இதுதான் வந்து என்னென்னா அக்கௌண்ட்ஸ்லாம் ஒரு சுப்ரீம் கோர்ட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட மெயினான ஒரு ஃபோக்கஸான ஒரு ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது. என்னது? பப்ளிக்கோடைய இன்ட்ரெஸ்ட்டை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கிரெடிட் அண்ட் இன் அதர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே கம்பெனியாக இருந்தாலும் சரி, பாடி கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் யாருடைய ஃபங்க்ஷன்? இந்த என்எஃப்ஆர்ஏயோட ஃபங்க்ஷன். ஓகேவா? டன். ஸோ இது எல்லாமே எப்படி அப்படின்னா 2 வேலைனால. எப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க? எப்படி ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 வேலைனால. ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, இன்னொன்று எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? எதை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? நம்மளுக்காக ஹை குவாலிட்டி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏஎஸ் அண்ட் எஸ்ஏ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலே இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிரும்? இன்னும் நல்லா தரமாக வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் ஆகுது. ஸோ என்ன எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க? என்ன ஃபங்க்ஷன் இவங்க ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆடிட்டர்ஸாக இருக்காங்கல்ல, அவங்களாம் கரெக்டாக ஆடிட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் என்ன பண்ணுறாங்க? இவங்க ஓவர் சைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி மேற்பார்வையிட்டனால அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப தீர்க்கமாக ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. ஓகேவா? இதான் என்னது? இந்த என்எஃப்ஆர்ஏவோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ இவங்களுடைய டியூட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா என்ன டியூட்டிஸு? எந்த ஒரு ஆடிட்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டான ஒரு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல இந்த ஒரு நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணணும்? இவங்க அந்த ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுடைய டீடைல்ஸ் அண்ட் பர்டிகுலர்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும். ஆடிட்டர்ஸ் அவங்க டீடைல்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ஆடிட்டரோட டீடைல்ஸை யார் மெயின்டைன் பண்ணுறா? இந்த என்எஃப்ஆர்ஏ மெயின்டைன் பண்ணுறாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அவங்க இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி அப்ரூவலான சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக இந்த மாதிரி ஏஎஸ் அண்ட் எஸ்ஏஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் தான் பண்ணுறாங்களா? அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் அவங்க கரெக்டாக கம்ப்ளைண்ட்ஸ் ஆகுதா? கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா? இந்த ஏஎஸ் எஸ்சி எல்லாமும் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க. ஓகேவா? டன். அது மட்டும் இல்லாமல் அவங்க குவாலிட்டி எப்படி பண்ணுறாங்க? ஒழுங்காக குவாலிட்டியாக இருக்கா அவங்க சர்வீஸு? ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்களா அப்படிங்கிறதையும் ஓவர்சி பண்ணிவிட்டு ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கான மெஷர்ஸையும் என்ன பண்ணுறாங்க? இவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கான மெஷர்ஸையும் இவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுடைய அவேர்னஸை ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்கள் இதுக்கு தான் இருக்கோன்ட்டு. சரியா? புரியுதா? ஸோ என்னோட டியூட்டிஸ் ஈஸி. நம்மளாம் ஆடிட்டரை அவங்க டீடைல்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆடிட்டரோட டீட்டெயிலே யார் மெயின்டைன் பண்ணுறா? இந்த என்எஃப்ஆர்ஏ மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த ஏஎஸ் இந்த எஸ்ஏ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எஸ்ஏலாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்கிறத பார்க்குறாங்க. ஸோ சர்வீஸ் குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கான மெஷர்ஸை வந்து இவங்க கொடுக்குறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் அவேர்னஸை ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் என்எஃப்ஆர்ஏ. சரி, ஓகே. ஸோ இதில் இன்னொரு விஷயம், என்எஃப்ஆர்ஏங்கிறீங்களே, அதில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்பர்சன். யார்? சேர்பர்சன். இந்த ஒரு சேர்பர்சன் இந்த நாலு விஷயத்துலையும் பக்காவாக எமினன்ஸாக அப்படியே ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். எப்படி? என்ன விஷயம்? அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டு, ஃபினான்ஸு, லா. இந்த 4 விஷயத்துலையும் அவனை நான் அசைக்கவே முடியாதுடா, அவனை மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு சேர்பர்சன் தான் இதில் வந்து இருப்பார். ஓகேவா? சரி, ஓகே. சேர்பர்சன் மட்டும்தானா இதில் காம்போசிஷன்? அதாவது இதில் இருக்காங்க இந்த அமைப்பில் அப்படின்னா இல்லை, அதர்ஸும் இருக்காங்க. பட் அவங்க எவ்வளோக்குள்ள தான் இருப்பாங்க? கரெக்டாக 15 வரைக்கும் தான் இருப்பாங்க. ஸோ 15 தாண்டி 16, 17 போகாது. ஸோ 13, 14, 15 வரைக்கும் இருக்கும். பட் 16 மேலே போகாது. ஏன்னாக்காது 16 மேலே போகாது. சரியா? ஓகே. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபுல் டைம் அப்படி தான் இருக்கணுமா? பார்ட் டைமாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் இல்லை, ஃபுல் டைமாக இருக்கலாம், பார்ட் டைமாக இருக்கலாம். ஓகேவா? அவ்வளோ. ஓகேவா? ஸோ இதான் என்னது? இதுக்கான காம்போசிஷன். ஸோ என்எஃப்ஆர்ஏ ஓவர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட்டர். ஸோ இன்டர்னல் ஆடிட்டர்னு ஒருத்தர் வரணும்னா ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கணும். கரெக்டாக? அந்த கம்பெனிக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் இன்டர்னல் ஆடிட்டரை என்ன பண்ண முடியும்? அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிப்பட்ட கம்பெனி, என்னென்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லிஸ்டட் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அப்போது எல்லா லிஸ்டட் கம்பெனியுமே இன்டர்னல் ஆடிட்டர் வச்சுருக்கணும். என்ன பண்ணணும்? எல்லா லிஸ்டட் கம்பெனிஸுமே இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் வச்சுருக்கணும். அது ஒரு அன்லிஸ்டட் கம்பெனியாக இருக்குது. என்னது? அது ஒரு அன்லிஸ்டட் கம்பெனியாக இருக்குது, இல்லை அது ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்குது. அப்போது ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செக் பண்ணணும். என்ன டீட்டெயில்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டடுக்கு 4 டீட்டெயில்ஸ். ஓகேவா? அந்த 4 டீட்டெயிலில் நடுவில் இருக்க 2 டீட்டெயில் தான் இந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு வருது. சரியா? ஓகே. என்ன டீட்டெயில்ஸ்? இது வரைக்கும் என்னென்னத்துக்குலாம் த்ரெஷோல்ட் லிமிட் பார்ப்போம். இந்த மாதிரி பெய்டு அப் ஷேர் கேபிட்டல், டேர்ன் ஓவர், பாரோயிங்கு, அவுட்ஸ்டாண்டிங்கு இந்த மாதிரி இருக்கிறது, அண்ட் தென் அவுட்ஸ்டாண்டிங் டெபாசிட்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்ப்போமா?
இது செகண்ட் நடுவில் இருக்க 2 தான் இதுக்கு வரும்னு சொன்னா. ஸோ பிரைவேட் கம்பெனிக்கு டர்ன் ஓவர் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் செக் பண்ணால் போதும். பாரோயிங். ஓகேவா? சரி, இதெல்லாம் என்ன அமௌண்ட்டும் சேம் அதே தான். டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 200, பாரோயிங் பார்த்தீங்கன்னா 100, இதில் பாதி. ஓகேவா? இதில் 50% தான் கீழே இருக்கும். சரி, அந்த அமௌண்ட் தான் என்னது பிரைவேட் கம்பெனிக்கும் ஓவரா முடிஞ்சிருச்சா? இப்போ நம்ம பார்க்குற அமௌண்ட் எல்லாமே இது வரைக்கும் டச் ஆகிருக்கலாம். என்னது டச்சும் ஆகிருக்கலாம். 100 வரைக்கும் வந்துருச்சுனாவே இன்டர்னல் ஆடிட்டர், 100க்கு மேலே போனுச்சுனாலும் இன்டர்னல் ஆடிட்டர் அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குது. சரி, ஓகே, இது புரியுதா? நடுவில் டர்ன் ஓவர் பாரோயிங் 200, 100, 200, 100, இது ஓகே. இப்போ பெய்ட் அப் ஷேர் கேபிட்டலும் இந்த அவுட்ஸ்டாண்டிங் டெபாசிட் எவ்வளோ? பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 50, அதில் பாதி இது, அவ்வளோதான் 25. புரியுதா? கன்ஃபியூஷன் இருக்குமா இனிமே? 25. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கன்ஃபியூஷனே வராது. நீங்கள் எப்படி கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டர் எழுதிக்கோங்க. பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல், டர்ன் ஓவர், பாரோயிங், டெபாசிட். அதில் இருக்க நடுவில் இருக்கிறதா இதுக்கும் வரும். அப்போ அந்த நடுவில் இருக்கிற என்ன அமௌண்ட் 200, 100, அப்போ அதோட அமௌண்ட் தான் இதுக்கு வரும். ஸோ ஆர் மோர் தான் சொல்லியிருக்கேன். அதாவது அது இல்லைனா அதுக்கும் மேற்பட்டு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான். ஓகேவா? அப்போ பெய்ட் அப் ஷேர் கேபிட்டலும் டெபாசிட் தான் மீதி இருக்கும். அப்போ அதுக்கு என்ன? அப்போ இதுக்கு வந்து 50, அதில் பாதி 25, அவ்வளோதான். இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து முடிஞ்சிடும். சரி, இந்த லிமிட் வந்து எக்ஸீட் பண்ணிச்சுன்னா என்னது? அந்த லிமிட் டச் பண்ணாவோ எக்ஸீட் ஆனிச்சுனாவோ அப்போ அவங்க இன்டர்னல் ஆடிட்டரை அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும். சரி, இப்போ இந்த 50, 200, 25 இதெல்லாம் சொன்னேன். இதில் என்ன 100 ரூபாய் 200 ரூபாவா? இல்லை, இதெல்லாம் கோடி. இதெல்லாம் என்னது? க்ரோர்ஸ். 50 crores, 200 crores, 100 crores. ஓகேவா? டன். சரி, இதெல்லாம் இந்த 50, இந்த 200, இந்த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல், டர்ன் ஓவர்லாம் எந்த வருஷத்தோடது பார்க்கணும்? முக்கியமான விஷயம் இதுதான். என்னதுன்னா ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? போன வருஷம். இந்த வருஷம் அசஸ்மெண்ட் இயர், இந்த வருஷம் ஓடிட்டு போன வருஷம் ப்ரீவியஸ் இயரோட பார்க்கணும். ஓகேவா? டன். இப்போ இன்டர்னல் ஆடிட்டோட எலிஜிபிலிட்டி ஆகிட்டாங்கப்பா. இவங்க அப்பாயிண்ட் பண்ணணும்னு ஆகிட்டாங்க. இப்போ தான் என்ன பண்ண போகிறோம்? யார் இருக்கலாம் அப்படின்னா இன்டர்னல் ஆடிட்டராக யார் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சிஏ இருக்கலாம், சிஎம்ஏ முடிச்சவங்க இருக்கலாம், அதர்ஸும் இருக்கலாம். பட் அந்த அதர்ஸ் யார் ரெக்கமெண்ட் பண்ணதாக இருக்கணும்? போர்டு ரெக்கமெண்ட் பண்ணதாக இருக்கணும். யார் ரெக்கமெண்ட் பண்ணதாக இருக்கணும்? போர்டு ரெக்கமெண்ட் பண்ணதாக இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணவங்க மட்டும் தான் இருக்கலாமா? ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களும் இருக்கலாம். எம்ப்ளாயியாக தான் இருக்கணுமா? எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி யார் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அந்த கம்பெனியில். ஸோ இதுதான் என்னது? இன்டர்னல் ஆடிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர். நெக்ஸ்ட் என்னது? சிஎஸ்ஆர். ஸோ சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு நம்ம கம்பெனியில் ப்ராஃபிட் இருந்திருக்கு, அதில் கொஞ்சோண்டு என்ன நம்ம சொசைட்டிக்கும் போகட்டுமே அப்படின்னு பண்ணுறது தான் இந்த சிஎஸ்ஆர். சரியா? கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. ஸோ சிஎஸ்ஆரில் என்னென்னலாம் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னென்னலாம் சிஎஸ்ஆரில் வராது நாட் இன்க்ளூடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எதுவுமே இன்க்ளூட் ஆகாது. நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எதுவுமே வராது. அண்ட் தென் அவுட் சைட் இந்தியாவா? அப்பவும் வராது. பட் அந்த அவுட் சைட் இந்தியாலையும் இந்த மாதிரி ட்ரைனிங் ஃபார் ஸ்போர்ட்ஸு அப்படின்னா அப்போ வந்து உண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன கிடையாது? இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி. என்னது? பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இருக்குது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்ஆர் கிடையாது. அண்ட் தென் கம்பெனியோட எம்ப்ளாய்க்கே பெனிஃபிட்ஸு அப்படின்னா அது கொடுக்குறது, அந்த மாதிரி கொடுக்குறதும் என்னது? சிஎஸ்ஆர் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் மார்க்கெட்டிங் பேசிஸில் பண்ணுறது. ஸ்பான்சர்ஷிப்பு மார்க்கெட்டிங் பேசிஸில் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அப்போது என்னது? அது சிஎஸ்ஆர் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு லாவில் இருக்கிறது படி இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஃபுல்ஃபில்மெண்ட்டும் கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே. சரி, என்ன ப்ராஃபிட் தானே சொன்னீங்க. என்ன ப்ராஃபிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆஸ் பர் கம்பெனியில் ப்ரிப்பேர் பண்ணப்படுற அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாங்கல்ல அந்த ப்ராஃபிட் தான். பட் அந்த ப்ராஃபிட்டில் எது இருக்கக்கூடாது? ஓவர்சீஸ் பிரான்ச் ப்ராஃபிட்டை இன்க்ளூட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ ஓவர்சீஸ் பிரான்ச் ப்ராஃபிட் அதில் இருக்கக்கூடாது, எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். சரியா? வேறு என்ன இருக்கக்கூடாது அந்த ப்ராஃபிட்டில்? வேறு ஏதாவது கம்பெனிலேருந்து வந்த டிவிடெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் அதர் கம்பெனி. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே என்ன பண்ணக்கூடாது? நெட் ப்ராஃபிட்டில் இன்க்ளூட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இது இல்லாமல் இருக்கிற ப்ராஃபிட் தான் நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். சரியா? ஓகே. இந்த சிஎஸ்ஆரில் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்னது? ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா நான் ஒரு சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் ரன்னிங்கில் இருக்குது, அது போயிட்டு தான் இருக்குது இந்த வருஷமும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அந்த ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். பட் இந்த சிஎஸ்ஆர் அதாவது இந்த ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் இருக்குல்ல இது என்னென்னா மல்டி இயர்ஸாக பண்ணுறது. சரியா? மல்டிபிள் இயர்ஸ் நிறையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து நான் எஜுகேஷன் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இயராக வந்து போயிட்டு தானே இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே தானே இருக்கும். இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டினியூ ஆகிட்டே தானே இருக்கும். ஸோ இது வந்து சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும். சரியா? பட் இந்த ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டும் எப்போ தான் அது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்னு வேலிடேட் ஆகும், ஆக்டிவ் ஆகும்?
ஒன்லி ஃபார் 3 இயர்ஸ், ஒன்லி ஃபார் 3 இயர்ஸ், நாட் எக்ஸீடிங் 3 இயர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த 3 இயர்ஸ்க்கு தாண்டி போயிடுச்சுன்னா அது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அந்த தகுதியை இழந்துரும். சரியா? இப்போது இந்த 2023ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இயர் தான் வந்து கமெண்ட்ஸ் ஆயிருக்கு, இந்த இயர் தான் கமெண்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போது இதுலேருந்து வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது, இதுக்கு அடுத்ததுலேருந்து 3 இயர்ஸ் கால்குலேட் பண்ணணும். அப்போ 2024, 2025, 2026. ஸோ இப்போ 3 இயர்ஸ் வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 31 March 2026 வரைக்கும் என்னது அது அலோடு. அப்போ தான் வந்து அது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ இனிஷியலாக வந்து அப்ரூவ் ஆகலை ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்னு. ஓகேவா? இனிஷியலாக அப்ரூவ் ஆகலை. ஸோ லேட்டராக என்ன பண்ணுறாங்க, 1 இயர் கழிச்சு தான் அதுக்கு அப்ரூவலே தராங்க. ஓகே அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போணுச்சுன்னா அப்போது போர்டு வந்து என்ன பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் ஜஸ்டிஃபிகேஷன் என்ன ரீசனோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு என்ன பண்ணுவாங்க, தகுதியை அளிப்பாங்க. ஓகேவா? பேஸ்ட் ஆன் ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ முக்கியமான விஷயமே இந்த இயர்ஸ் தான். ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் அது சிஎஸ்ஆர் கமிட்டியே அமைக்கலாம். அதாவது நம்ம இப்போ ஆடிட்டிங் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஆடிட்டர் வந்து உள்ள வராரோ, ஸோ அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆடிட் கமிட்டின்னு ஒன்று வந்து செக்ஷன் 177 படி நம்ம வந்து இது பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கிரைட்டீரியெல்லாம் செக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி எந்த ஒரு தகுதி இருந்தால் சிஎஸ்ஆருக்குன்னு ஒரு கமிட்டி அமைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்னது, 3 விஷயம் நம்ம செக் பண்ணணும். என்ன 3 விஷயம்? நெட்வொர்த்து, டேர்ன் ஓவர், நெட் ப்ராஃபிட். நெட்வொர்த், டேர்ன் ஓவர், நெட் ப்ராஃபிட். சரியா? ஓகே. ஸோ டேர்ன் ஓவர் என்னதுன்னா 1000 crores. டேர்ன் ஓவர் 1000 crores. ஓகேவா? இது நெட் ஒர்த் என்னன்னா இதில் பாதி 500 crores, இதில் பாதி 500 crores. இந்த நெட் ப்ராஃபிட் என்னன்னா இதில் 2 0 அடிச்சிட்டா என்ன இருக்கும், 5 crores. அதான் வந்து நெட் ப்ராஃபிட். ஸோ இந்த அமௌண்ட் டச் ஆயிடுச்சு அப்படின்னாலும் சிஎஸ்ஆர் கமிட்டி அமைக்கலாம். இந்த அமௌண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், சிஎஸ்ஆர் கமிட்டி அமைக்கலாம். ஸோ அப்போ 500 crores ஆர் மோர், 1000 crores ஆர் மோர், 5 crores ஆர் மோர். ஓகேவா? ஸோ எது நெட்வொர்த்தோ டேர்ன் ஓவரோ இல்லை நெட் ப்ராஃபிட்டோ எக்ஸீட் ஆகுது ஆர் மோர் அப்படிங்கிறப்போ இது எந்த வருஷம், இமீடியட்லி ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? டன். சரி, இப்போ இந்த மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் வந்து இந்த மாதிரி 50 lakh கிட்ட தான் இருக்குது, எக்ஸிட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி என்ன ஆகும், 50 lakh வந்து தாண்டலை. என்னது, 50 lakh வந்து தாண்டலை அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண 50 lakh தாண்டலை அப்படிங்கிறப்போ அந்த சிஎஸ்ஆர் கமிட்டியே இங்கே ஃபார்ம் பண்ண வேணாம். சிஎஸ்ஆர் கமிட்டியே நம்ம ஃபார்ம் பண்ண வேணாம். இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் 50 lakh நீங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களா, இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அடுத்த டாப்பிக்கில் நான் சொல்கிறேன். சரியா? இந்த 50 lakh அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணது 50 lakh தாண்டலை அப்படின்னா ஸோ அதுக்கு என்னது, சிஎஸ்ஆர் கமிட்டிக்கு தேவையில்ல. அப்போ அந்த பொறுப்புலாம் யார் பார்த்துப்பா, அந்த பொறுப்பு அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வில் பி டிஸ்சார்ஜ்டு பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். யார் பார்த்துப்பாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்துப்பாங்க. யார் பார்த்துப்பாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்துப்பாங்க. சரியா? ஓகே, சரி, இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, 3 இயர்ஸ்க்குன்னு நெட் ப்ராஃபிட் வந்துருக்குமா, இயர் 1, இயர் 2, இயர் 3 அப்படின்னு என்ன இருக்கும், 3 இயர்ஸ்க்கு நெட் ப்ராஃபிட் வந்திருக்கும். கரெக்டாக? அந்த நெட் ப்ராஃபிட்டோட ஆவரேஜ், இதுக்கு எப்படி ஆவரேஜ் போடுவீங்க, டிவைடட் பை 3ன்னு போடுவீங்க. கரெக்டாக? அப்போது ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் ஆஃப் 3 ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ஸ். ஓகே, இதில் 2%, இதில் என்னது 2% கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். புரியுதா? இதுதான் என்னது, ஸ்பெண்ட் பண்ண போகிற அமௌண்ட். ஓகேவா? டன். சரி, இப்போ அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் கண்டுபிடிச்சாச்சு, இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் படி 50 lakh இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே எல்லாம் பார்த்துப்பாங்க, ஆடிட் கமிட்டி தேவையில்லை. 50 lakh மேலே போயிடுச்சுன்னா அப்போ ஆடிட் கமிட்டி தேவை. கரெக்டா? சாரி, ஆடிட்னு சொல்கிறேன், அது பேர் என்ன, சிஎஸ்ஆர் கமிட்டி வந்து தேவை. கரெக்டாக? ஸோ அப்போ சிஎஸ்ஆர் கமிட்டி தேவை அப்படின்னா அதில் யார் இருப்பாங்க, காம்போசிஷன் ஆஃப், நம்ம என்ன ஃபாரில் யார் இருப்பாங்க, சேர்பர்சன்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த 4 ஃபீல்டில் ப்ரொஃபஷனலாக எமினன்ஸாக இருக்கணும் அப்படிலாம் பார்த்தோம். அப்போ சிஎஸ்ஆர் கமிட்டி பொறுத்த வரைக்கும் யார் இருப்பாங்க அதில், சிஎஸ்ஆர் கமிட்டியில் 3 or more நம்ம டைரக்டர். சரியா? ஸோ 3 or more டைரக்டர் இருப்பாங்க. அந்த 3ல அட்லீஸ்ட் ஒருத்தர் இண்டிபெண்ட் டைரக்டராக இருக்கணும். என்னவா இருக்கணும், இண்டிபெண்ட் டைரக்டராக இருக்கணும். ஓகேவா? இதான் வந்து காம்போசிஷன். சரி, ஓகே, இந்த அமௌண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஒதுக்கி வச்சுருக்காங்க, சிஎஸ்ஆர் அமௌண்ட்டு. ஸோ இந்த ஸ்பெண்ட் அமௌண்ட்டில் இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, மொத்தமும் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அன்ஸ்பெண்ட்டாக இருக்கக்கூடிய சிஎஸ்ஆர் அமௌண்ட்லாம் இருக்கும்ல, இந்த அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அமௌண்ட்டு இது என்ன இடத்துல போகும், எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம 2ஆக பிரிக்கலாம்.
நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம்ல ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். ஸோ அதை வந்து பார்க்கணும். ஸோ அப்போ அது வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்டா இல்லை அதர் டிரான்சாக்ஷனா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் டிரான்சாக்ஷனா இல்லை அதர் டிரான்சாக்ஷனா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? தென் இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் தான் இருக்குது. என்னது? ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் தான் இருக்குது. அந்த சிஎஸ்ஆர் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ அந்த அமௌண்ட் அன்ஸ்பெண்ட் பண்ணப்பட்ட அமௌண்ட்டு என்ன போகுது? எங்கே போகுது? வித்தின் 30 டேஸ்க்குள்ள அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கு போகுது. ஸோ அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட்டுக்கு போகுது. சரியா? எத்தனை டேஸ்க்குள்ள? வித்தின் 30 டேஸ்க்குள்ள என்ன பண்ணிடணும்? அது அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகேவா? இந்த அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட்டில் இப்போ அமௌண்ட் இருக்கா? இது அப்படியே இருக்கணுமா காலத்துக்குன்னு கேட்டால் இல்லை. அதை அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணிடணும்? இவங்க யூஸ் பண்ணிடணும். சரியா? ஓகே. இப்போது ஆன்கோயிங் ப்ராஜெக்டாக இருந்தால் சரி, மற்ற டிரான்சாக்ஷனாக இருந்தால் ஷெடியூல் 3ல் சொல்லப்பட்டிருக்க ஃபண்டில் என்ன பண்ணிடணும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகேவா? டன். இது எதுக்குள்ளே பண்ணிடணும்? 6 மந்த்துக்குள்ளே பண்ணிடணும். ஓகேவா? அட் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 6 மந்த்துக்குள்ளே பண்ணிடணும். ஓகேவா? டன். இப்போது இந்த 3 வருஷம் யூட்டிலைஸ் பண்ணிடணும். 3 வருஷத்துக்குள்ளே அந்த 3 வருஷத்துக்குள்ளேயும் அவங்க யூட்டிலைஸ் பண்ணலன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கே போயிடும். அதாவது இங்கே சொல்லப்படுற அந்த ஷெடியூல் 3க்கே போயிடும். சரியா? ஃபண்ட் ஸ்பெசிஃபைட் இன் ஷெடியூல் 3. டன். ஒன் ஸ்மால் கரெக்ஷன். ஷெடியூல் 3ன்னு சொல்லிட்டேன். இட்ஸ் ஷெடியூல் 7. ஓகேவா? இட்ஸ் ஷெடியூல் 7. ஓகே. ஸோ அந்த ஷெடியூல் 7 ஸ்பெசிஃபை பண்ணப்பட்டிருக்க அந்த ஃபண்டுக்கு இது போயிடும். ஓகேவா? ஸோ இது மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லவா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்டாக இருக்கா அதர் டிரான்சாக்ஷனான்னு பார்க்கணும். ஸோ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டில் இந்த மாதிரி வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அது அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட்டுக்கு போகும் வித்தின் 30 டேஸ்க்குள்ளே. ஸோ அதில் இருக்கிறது அவங்க 3 இயர்ஸ்க்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணணும். அதில் இருக்கிறத 3 இயர்ஸ்க்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணணும்னா ஷெடியூல் 7க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ மற்ற டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாகவே எங்கே போயிடும்? வித்தின் 6 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த இயர்லேருந்து ஷெடியூல் 7க்கே போயிடும். ஓகேவா? டன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த என்டையர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி சாப்டர். ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணுறது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த சம்மரி ஆஃப் திஸ் சாப்டர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் தென் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.